1300 ரூபாய். இதைத்தாங்க உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சந்தோஷம். பொங்கல் அந்த மாதிரி மனசுக்கு திருப்தியான வியாபாரம் செய்திருக்கோம். நான் தமிழ் ப்ரோஸ் யூடியூபர் தங்கச்சி இருந்தா நான் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் இருக்கு. அம்மாட்ட கதைக்கல அப்படி பார்த்தா அப்பா வைக்கப்படுறா. சிங்களாக்களை முடி போட்டுருக்கோம். அம்மா ரெண்டா அம்மாவே கட்டிட்டு பார்த்தோம். நல்ல கரும்பு மற்றது விளாம்பழம் இருக்குது. தேடினான் நான். வணக்கம் உறவுகள், சகோதரங்கள் எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் திண்ணவேலிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பொங்கலுக்கு முதல் நாள் என்ன மாதிரி திண்ணவேலி மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கணும். இங்கால பானைகள் இருக்குது, வாழைப்பழம், மற்ற கரும்பு, பழங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ க்ரௌடாக தான் இருக்குது. மற்ற அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி மூடப்பட்டிருக்கு. அதாவது பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் போக முடியாத அளவுக்கு வீதி மூடப்பட்டிருக்குது. நம்மளாக பைக் போகலாம், மற்றபடி பெரிய பெரிய வாகனம் எல்லாம் போயிடாது. வாங்க போய் நாங்கள் அந்த பொங்கலுக்கு தேவையான சாமான்களை வாங்குவோமா? வாங்குவோமே என்ன? இப்போ நாளைக்கு நாங்களும் பொங்கல் தானே வேணும், நோம்பலாக பொங்குவோமே என்ன? இப்போ என்னென்ன வாங்கணும் பொங்கலுக்கு? பொங்கலுக்கு எல்லா ஜாமான் வாங்கணும். முதல்ல புத்தரிசி. புத்தரிசியோ? என்ன அரிசி போடுவோம்? நெல்லு குத்தின அரிசி வாங்க. எல்லா ஜாமானும் வாங்கணும். வணக்கம். உங்களை தேடினான் நான். சொல்லு அலெக்ஸ். நாங்கள் சொன்னாங்க கல்யாணம் முடிச்சுட்டாரு. அதான் வீட்டை வர வேணும்னா நல்லா எடுப்பட்டுக்கிறேன். நான் தான் உங்கள் சங்கர், கே சங்கர். சங்கரன்னு சொல்லி ஒரு இதாக இருக்கு. இந்த செஞ்சு அவங்க ஓ எங்கட பெற்ற வீடு, எங்கட மாமி வீடு. வெடி எல்லாமே வச்சு விற்று கொண்டிருக்கணும். வெடியும் கொஞ்சம் வாங்கணும். வெடியண்டு வாங்காம சும்மா அந்த சக்கரை வானம், சிறுவானங்கள் எல்லாம் வாங்குவோம். பூரிஸ் அதுகள் வாங்குவோம். அப்படியே எங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள் இருக்குது. என்னென்ன பழங்கள் வாங்குவோம்? முதல் பழத்தில் இருந்து ஆரம்பிப்போம். இனிப்பாக இருந்து ஆரம்பிப்போம். என்ன பழம் வாங்கணும், கரும்பு வாங்கணும், தோரணம் வாங்கணும், மாவில வாங்கணும். வாங்க இந்த பக்கம் போய் பாவம். ஓ வணக்கம். இதில் கரும்பு மற்றது விளாம்பழம் இருக்குது, மாம்பழங்கள் இருக்குது. அப்போ என்ன மாதிரி என்ன வியாபாரம் போகுது? பரவாயில்ல. என்ன பார்த்துட்டு வரோம். என்னென்ன ஆனால் பரவாயில்ல. தோரணம் எல்லாம் கட்டி கட்டி விற்கணும். வேறங்க இங்கே உடனுக்குடன் கட்டி கட்டி தோரணம் விற்கணும். ஆனால் அம்மா ரெண்டா அம்மாவே கட்டிருப்பா தோரணம். அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்காலையும் தோடம்பழங்கள், விளாம்பழங்கள், மாம்பழங்கள் எல்லாமே இருக்குது. வேறங்க ஆனால் இந்த வெடிக்கடையில் இருக்குது தானே, வேறு வேறு மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்துருப்பினா. அதாவது சகோதர மொழி பேசுகிற ஆக்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இல்லை வெடி விற்கிற ஆக்கள் அங்கிருந்து தானே கூட வடிகள் எல்லாம் செய்யறது. கூடுதலாக நீர்குழம்பு இருக்குதானே, நீர்குழம்பு பக்கம். ஓ பார்க்க தெரியுதானே, அங்கிருந்து தான் விற்கிற மாதிரி இருக்கு எனக்குண்டா. இங்கே வேறங்க இந்த வடிக்கடையெல்லாம் அப்படித்தான். கணக்க விதம் விதமான வடிகள் எல்லாம் இருக்கு. வேறங்க பெரிய பெரிய வடிகள் எல்லாம் இருக்குது. இது இதுதான் பெரிய சந்தை, மிரகரி சந்தை, பெரிய சந்தை. உள்ளுக்க போகணும் நாங்கள் மிரகரி சந்தை. ஓ இதுக்குள்ளதான் பெரிய சந்தை, மிரகரி சந்தை இருக்கு. யாழ்ப்பாணத்திலே பெரிய சந்தை உண்டு. இந்த இலையை என்னத்துக்கு வைக்கிறது? இந்த இலை அது இந்த இலையல்ல, மாவிலி இல்லை வைக்கிறது. என்ன கேளுங்க ஒரு கணிங்கள். ஓ கேளுங்க என்னதுக்கு வைக்கிறது? என்னது வைக்கிறேன்? இந்த இலை இஞ்சி மஞ்சள் பானை கட்டுற சுத்தி. இஞ்சி மஞ்சள் சுத்தி பானை கட்டி போட்டு மாவில கட்டுறது. மாவிலையும் கட்டுறாங்க. இப்படி சுத்தி கட்டி போட்டு மாவில கட்டுறது. வணக்கம். நன்றி, சந்தோஷம். நல்ல சுகமா இருக்கு. நீங்கள் அந்த மைக்க பிடிச்சி கதைங்க. என்ன மாதிரி வியாபாரங்க எப்படி போகுது? வடி வியாபாரங்கள் போகுது. இப்போ இந்த முறை எல்லாரும் படி போட்டுருக்காங்களா? சிங்களாக்களும் படி போட்டுருக்காங்க. பார்த்து நான் அதில் ஃபுல்லாக இந்த முறை சிங்களாக்கள்லாம் ஃபுல்லாக போடுறோம். இப்போ எல்லாரும் உழைக்கிறாங்கன்னா எல்லாரும் போட்டிருக்கோம். பெருசாக போன முறை என்ன பெருசாக போன நேற்று கொஞ்சம் மழை வந்து குழப்பிட்டு நோம்பல போய்கிட்டு இருக்கு. இப்போ கணக்கு கடைகள் வந்திருக்கேன் இந்த முறை கணக்கு கடை ஃபுல்லாக பழக்கடையில இருந்து படிக்கடையில இருந்து அங்கே. இப்போ நோம்பலா பழக்கடை பொறுத்த வரைக்கும் இப்போ நோம்பல குட்டி குட்டி கடையிலையும் பழங்கள் வைக்கிறேன் தானே. இப்போ இதுக்கு முதல் வருஷங்களை விட 2-3 படிக்கடை, மிச்சம் ஃபுல்லாக பழக்கடை தான் இருக்கு. இன்னொரு ஃபுல்லாக படிக்கடை கூட பழக்கடை உறைஞ்சிட்டு என்ன. அப்போ என்னென்ன வடிகளெல்லாம் இருக்கு? வெடி எல்லாம் இருக்குல்ல எங்கள்கிட்ட. இந்த ரெட் லைன், லக்ஷ்மி பிராண்டு எல்லாம் இருக்குது. எங்களுக்கு முந்தி சிங்கவடி, மான்வடி அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரியாது. சரி நான் பேருந்து வந்து வாங்கணும்.
வாங்கலன் ஓ, இல்ல, நான் நேரம் வந்து- சந்திக்கணும் எடுப்புறோம் நீங்கள் போயிட்டு வந்து சந்தோஷம் சந்தோஷம் என்ன ஓகே இங்கே வேற அம்மா பழம் வித்து கொண்டு இருக்கிறா மாம்பழம் அம்மாட்ட கதைக்கல அப்படி பார்த்தா அப்பா வைக்கப்படுறா அம்மாக்கு பக்கமில்லை அம்மா பாட்டி கொடுக்கணும்னு பிடிக்க தின்ன வேலைக்கு மேலே பழக்கடைக்கலாம் பழக்கடைக்கும் இப்போ கொஞ்சம் இது டைம் இது போல என்ன பிஸி டைம் சரி ஓகே என்ன சரி ஓகே ஓகே நீங்கள் தானே வாட்டி கொடுக்குறேன் நீங்கள் என்ன மாதிரி பழங்கள் விலையில் போகுது பழம் என்ன கருத்த குழம்பு 250 200 செம்பாட்டா 100 அம்பலவி 100 ஓ சட்டப்படி பழம் மருந்து அடிக்கிறது மருந்து அடிக்காத பழம் தான் வேண்டி வச்சிடும் வெட்டுங்க கத்திக்க வட்டினா வாங்க வேணும் சொண்டை வாங்கி சாப்பிட்டு பாருங்க பாப்பா அம்மாண்ட பழம் எப்படி இருக்குன்ட்டு நல்ல இதாக இருக்கு பொறுமை இது வந்துக்குவா இனிப்பில்லாண்டா விடுறதோ எவ்வளோ எப்படி இருக்கு ஓ சூப்பரா வேறு லெவல் நல்லா இருக்கு நான் இப்போ பண்ணுற பழம் இனிப்புகள் கூட வேண்டி சொல்கிறவ இது வந்து அந்த அந்த சீசன் வர பழம் மாதிரி இருக்கு ஒரு சின்ன பேக்கை கொடுத்தாங்க அதை வச்சிருங்க வந்து எடுக்கலாம் எடுத்து வச்சிருங்க சரி ஓகே நல்ல வரமா தான் வேண்டேன் இனி வேறு இடத்துல பார்க்கலாம் சந்தை பார்த்துட்டு வருவோம் மல்லுக்க பார்ப்போம் ஓகே வாங்க சந்தையை பார்ப்போம் நாங்கள் இது திண்ணவெளி சந்தை உள்ளுக்குள்ளே போய் நாங்கள் இதுகள் அதாவது குத்தரிசி இலதுகள் எல்லாம் வாங்கலாம் இங்கே தோரணம் கட்டி வைக்கணும் மற்ற அந்த மஞ்சள்கள் இஞ்சில் எல்லாம் கட்டி வைக்கிறையில் இருக்குது இங்கே அடுப்பு இருக்குது மற்றது பானில் எல்லாம் இருக்குது வாழைக்குளம் மார்க்கெட் வாழைக்குள்ளையில் பாருங்க வாழைப்பழம் மார்க்கெட் போல இதாரு என்ன எப்படி இருக்கு மார்க்கெட் இல்லை நல்லா இருக்கு வாழை பழங்களை பாருங்க இது அருமை வருமாதான் வேண்டாம் அங்கே அங்கே என்ன விலைகள் கூட போல என்ன வாழைப்பழம் கூட பண்ணி சாப்பிடக்கூடாது ஆனால் இங்கே பிறகு ஆசை குறைஞ்சிட்டு என்ன ஏன் அங்கே இருக்கு இந்த பழங்கள் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக இங்கே வந்தவொடனே ஆசை குறைஞ்சிட்டு குயிச்சு வச்சுக்க பார்க்க ஆசை குறைஞ்சிட்டு அது அப்படித்தான் இல்லாத போது ஆசையாக இருக்கு இருக்கும்போது ஆசை இல்லாமல் இருக்கு அப்பளம் அங்கே வேணா உடனே சாப்பிட முடியும் இங்கே பிடிச்சி கிடக்கு இப்போ என்னென்ன உண்மை இப்போ இல்லாத போது அதை பார்த்து ஆசைப்படுவோம் இப்போ அந்த பொருள் கைக்கு வந்த பிறகு அது அருமை தெரியாது வர முதல் அருமையாக இருக்கும் ஓ எதுவும் அப்படித்தான் எதுவும் அப்படித்தான் ஒரு முயற்சி அது நடக்கவும் மட்டும் எண்ணுவோம் நடந்தவரை அதை விட்டுவிடுவோம் கைவிட்டுடுவோம் இப்போ நாங்கள் மேலே ஏறி போவோம் மேலே தான் மரக்கறிகள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் மரக்கறி சந்தை இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போயும் இருந்தால் மரக்கறியை வாங்குவோம் நாங்கள் அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இப்போ நோமில் குட்டி சந்தை இருக்குது பார்த்து வாங்குவோம் என்ன என்னென்ன வேணும் சாம்பாருக்கு எல்லாமே போகணும் கத்திரிக்காய் மிளகா தேசிக்காய் வீட்டு இருக்கு தேசிக்காயா தேசிக்காய் நான் முடிய வாங்கிட்டு இங்கே தான் வாங்கினேன் ஒரு 5-6 எல்லாம் சேம் ப்ரைஸும் இது 120 ரூபாயா என்ன ஒரே மாதிரி தான் அதங்கதே கத்திரிக்காய் எங்கிட்ட வெண்ணியா வெண்ணி கத்திரிக்காய் அது கொஞ்சம் நீளமாக கிடையாது இது கட்டை நம்ம இது நோமலாக நாங்கள் வாங்கிக்கிற கத்திரிக்காய் என்ன அல்ல வீட்டு தேவைக்கும் கூட எடுத்துடுவோம் 100 ரூபா கொண்டு வர கஷ்டம் எது வீட்டு தேவைக்கும் எடுத்துடுவோம் நோமல ஒரு 5 எடுப்போம் வேண்டாம் பெருதா பாவிக்க மாட்டேன் அதை விட கொண்டு வர கஷ்டம் கொண்டு வரது 300 ரூபாய் கிலோவா 1 கிலோ 300 ரூபா என்ன பைத்தங்காய் என்ன மாதிரி இருக்கணும் பச்சையாக இருக்கணுமா நல்ல பச்சையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் பிஞ்சையாக இருக்கும் என்ன இல்லாட்டி முத்தி போடும் அப்படியா கொட்டை அப்படி அமர்த்தப்பட்டா மஞ்சள் அடிச்சு முத்திக்கும் மஞ்சள் அடிச்சா முத்திர மாதிரி தான் ஜேரு யாழ்ப்பாணம் என்ன கொடிகாமம் பாருங்க தொட்டு உங்களுக்கு தான் தெரியும் இது நல்லா ஓ தமிழ் ப்ரோஸ் இதில் 1/4 கிலோ தர மாட்டேங்க கொஞ்சம் தான் எங்களுக்கு தேவை நாளைக்கு தேவைக்க மாட்டோம் ஒரு 1/4 கிலோ தான் 1/4 கிலோ காணும் என்ன எடுத்தோம் நான் பண்ட திருப்பு காணும்
சாம்பார் பூசணிக்காய் ஒரு ஓ முக்கியமான பூசணிக்காய் கண்டிப்பாக வேணும் வேண்டாம் அந்த பூசணிக்காய் ஒரு இந்த இனிப்பு தன்மையை கொண்டு வரும் இனிப்பு தன்மை அந்த கலர் இனிப்பு தன்மையை கொண்டு வரும் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு கேட்டு நீங்கள் எடுக்க போறீங்களா அதை இல்லையே மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு தேவை சரி மரவள்ளிக்கிழங்கு சாம்பார் தேவை தேவையில்லை தேவை போடுறேன் அது தனியாக வைக்கணும் பெரிய பேக்கெட் வேண்டி உண்டா போட்டா மோட்டர் சைக்கிள் இப்போ பலதர கடை இருக்காங்கல்ல அதில் போய் நாங்கள் இப்போ அரிசியை வாங்கிட்டு அரிசியை வாங்கிட்டு அதுக்கு பிறகு வேற என்ன வாங்கணும் வேற பழம் அதில் பழம் பழம் கரும்பு அகப்பை அகம்பூ அந்த பலாவகை மாவில தூரணங்கள் அது அகப்பையும் மானையும் அங்கே வாங்குவோம் அதில் பார்த்துறதுல அதில் நல்லா இருந்தில்ல அங்கே அந்த மண்பானை அங்கே நல்லா இருந்துச்சு அங்கே பார்ப்போம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்ன சமையல் செய்ய போறீங்க அன்றைக்கு சமையல்ல நாளைக்கு சமையல்கிட்ட செய்யல ஏன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு கோயிலில் சாப்பிட்டாரு அப்போ இரவுக்கு சாப்பிடல மறக்கிறது தாண்டி அவன் நோமலாக ஏதாவது செய்வோம் பாப்பா நாளை பொங்கல் காணொலி எப்படி இருக்குன்னு பொங்கல் நார்மலாக பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது போன முறை பார்க்கல இப்போ உங்களோட சமையல் ஃபேன்ஸ் ஆகிட்டோம் ஓகே ஸோ சமையல் தங்கச்சி இருந்தால் நான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் இருக்கு நாங்கள் 2 பேரும் தானே ரெண்டா பவுண்டு வரும் மொத்தம் அப்படியே சமைக்க அவனோட தெரியுங்க ஆட்டோக்குள்ள தெரியுதா வியாபாரம் இல்லாத அப்படி அப்படி இருந்தாங்க விலையில் எப்படி இல்லை இதில் எல்லாம் மரக்கல் மலிவாரு கத்திரிக்காய் 100 ரூபாய்க்கு வந்துட்டு கிலோ 1/4 கிலோ 1/4 கிலோ தான் 100 ரூபா கிலோ 100 ரூபாயா ஓ மிளகாய் மிளகாய் மீனா 180 ரூபா 100 கிராம் 180 100 கிராம் 180 ரூபா 1200 300 அதான் சொல்கிறேன் 100 கிராம் 180 ரூபாய் கணக்கு சரிதான் அவள் கிலோ வேறு தான் அந்த ப்ரைஸ் இதை விட இந்த கதைக்கிறது என்ன இருக்குது ஆனால் கொஞ்சம் பழக்கடையை விட வடிக்கடை கூட கிடக்கு பார்த்தீங்களே ஆனால் வளமையை விட கிரவுட் கூட குறைவா நீங்கள் யாழ்ப்பாணமோ நான் கிட்டத்தட்ட நீங்கள் பகுதி வந்து கதை வைக்கிறேன் யாழ்ப்பாணம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் நாங்கள் பலசரக்கு கடைக்கு வந்திருக்கோம் அதாவது பொங்கலுக்கு தேவையான அரிசி வாங்குறதுக்காண்டி இங்கால இருக்கு வேறுங்க எங்கே அந்த எங்கே அண்ணன் என்று வருது மாமாவை பொங்கல் அரிசி இதா நெல்லு குத்தின அரிசி நெல் குத்தி இதுதான் பொங்கல் அரிசி நெல் குத்தின அரிசி ஐயா பொங்கல் அரிசி எங்க ஐயா பொங்கல் அரிசி விற்கிறீங்களோ இதில் இது மட்டும்தான் இருக்குது அப்பளங்கள் வெளியில் கடையில் இல்லையோ எங்க அங்கெல்லாம் இருக்கும் பார்த்துக்கொண்டு வரும் அது கொஞ்சம் நல்லா தீட்டுப்பட்ட அரிசியாக கிடையாது தீட்டுப்பட்டு அரிசினா அந்த கலர் வராது சிவப்பு கலர் வராது என்ன வராது அப்பளங்களும் கிடக்கு என்ன தானே இதுக்கும் அப்பளமோ கலர் கலர் அங்கே பார்ப்போம் வந்து எவ்வளோ அண்ணா தோரணம் தோரணம் எவ்வளோ 300 இங்கால வேறங்க இங்காலையும் பெருசர கடைகள் இருக்குது இதில் பார்த்து அரிசி அந்த நல்லா தீட்டுப்பாட்டு இருக்காங்க அந்த சிவப்பு கலர் போயிட்டு தான் அப்போ இதெல்லாம் பார்த்து வாங்குறதுக்காண்டி வந்திருக்கிறோம் நாங்கள் நல்ல பாட்டு போட்டிருக்கணும் ஃபன் பண்ணி கொண்டிருக்கணும் பாட்டு போட்டு தைப்பொங்கலுக்கு எவ்வளோ 1 கிலோ அரிசியா 1 கிலோ 1.5 கிலோ அரிசி பொங்கல் இதாக ஓகே அந்த அரிசி இந்த அரிசி ஓகே இதுவே நல்ல சிவப்பு கலரில் இருக்கு இவ்வளோ என்ன ஓ இது கொஞ்சம் கலர் நல்லா இருக்கு ஓ அதுதான் நோமல் தான் இங்கே சொல்லி நம்ம வணக்கம் சில பேர் சொல்ல மாட்டேன் அவன் வாங்கோ வணக்கம் ஓ நாங்களும் வணக்கம் சொல்லித்தானே வரணும் உங்கள்கிட்ட அவர் தமிழ் ப்ரோஸ் யூடியூபர் ஒவ்வொரு சீசனும் முகம் மாறிக்கொண்டு போகிறது அப்போ கண்டுபிடிக்க மாட்டேன் 260 1 கிலோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் பில் போட்டுட்டு தான் நாங்கள் போய் தான் நாங்கள் அரிசி அந்த பில்லை கொடுத்துட்டு அரிசி வாங்க போனோம் அன்றைக்கு சிரமம் கூட தானே எது 150 இது 100 இது நடத்துகிற அகப்பையா வாங்குவோம் கொண்டு வேணும் நீங்களா செய்கிறீங்க வேண்டி விற்கிறீங்களா நீங்களா செய்கிறீங்க வேண்டி விற்கிறீங்க எத்தனை 1 கிலோ 1 கிலோ 1 கிலோ இதால 1 கிலோ செய்யலாம் கொஞ்சம் பேரிஸ் இது கூட அரிசி போட்டா போடுவோம் என்னது அப்படி செய்யலாம் கூட பிஸ்னஸ் பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் 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 ஐயா
வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னென்னு சொன்னால் இந்த பெரிய கப்பை வந்து 220 ரூபா. இது 220 ரூபா பெரிய கப்பை. சின்ன கப்பை 100 ரூபா. இந்த சொத்தப்பை வந்து 150 ரூபா. சரி, எத்தனை வித்தனை கேட்டேன் இன்றைக்கு ஒரு 300 அகப்பை வந்து 30 அப்போ தான் கிடக்கு 270 அகப்பை. ஓமாம் ஓமாம் நடுகளும் ஆகப்போ பிசினஸோ ஓமாம் அகப்பை பிஸ்னஸ் மட்டும்தான் வியாபாரம் தோழி. ஓ ஓகே 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 பிரச்சனை இல்லை. பொங்கல் அந்த மாதிரி திருப்தி மனசுக்கு திருப்தியான வியாபாரம் செய்திருக்கிறோம் நாங்கள். ரைட் ஓகே நன்றியா. ஓகே இங்கால பாருங்க பானையை எப்படி கொண்டு வந்து குமிச்சிருக்காண்டு. இங்கால பானை இருக்குது. மற்றது கூடுதலாக இங்கால பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் இங்கால படையில ஒரு தேங்காய் வேணும். என்னது விளாணி அங்கே பிடுங்கல ஓ செவ்வளி வாங்கணும். வணக்கம். எப்படி போகுது வியாபாரம் கூட? என்ன மாதிரி மாம்பழம் என்ன விலை? சரிண்டியோ நல்லா நடந்துருக்குதா நீ? எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. குறையா இருக்கு. சாமான் குறையா இருக்கு. மாம்பழம் என்ன விலை விற்கிறீங்க? அவட குடும்பம் சரி ஓகே ஓகே. கதைங்கோ நான் கேட்குறேன். கரும்பு என்ன விலை? பொங்கல் இது கரும்பும் வைக்க வேணுமோ? கரும்பு வைக்க தான் வேணும். எல்லா பழமும் வைக்க வேணும். ஜாகிரதை பாருங்க போயிட்டு வரோம். ஓகே சந்தோஷம் பாருங்க பாருங்க. இங்கால வேறுங்க வடிக்கடையில் இருக்குது. ஆனால் இருக்க பிரச்சனை இல்லை. பல கடையில் எனக்கு இருக்குது கரும்புகள் வச்சுட்டு வர வேண்டாம். இப்போ தூக்கி கொண்டு இருக்கலாம் கிடையாது. ஓ வேற லெவலில் இருக்கு. என்ன பழம் வாங்கணும். பழம் வாங்கணும். பானையும் பானை ஏப்ப வாங்கியாச்சு. அகப்பை அந்த பானை நல்லா இருந்த உடையில அந்த பெயிண்ட் அடி நல்லா அந்த இந்தியாவில் கொஞ்சம் நல்ல மற்ற பக்கம் கொஞ்சம் பார்த்து கொண்டு வருவோம். ஓ கொஞ்சம் வணக்கம் ஐயா. பழம் என்ன விலை? மாம்பழம் கருத்தப்பழம் பார்க்குறீங்களா விரும்பி? அக்குட்டியும் பிச்சு மணியும் அது ஹெல்மெட் போட்டதில் ஒரு தினம் தெரியல. எல்லாம் நல்ல சண்டை பிடிக்குமா போல அவரோட நல்லா இருக்கு. என்ன சந்தோஷம். ஓ அதை போட்டு காட்ட நல்ல சில விஷயங்கள். அப்போது நாங்கள் அம்மாட்ட மாம்பழம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா நாங்கள் அப்போ இதில் மாம்பழத்தை எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் அங்கே இருக்கு நாங்கள் வெட்டின மாம்பழம். அம்மா ஞாபகம் இருக்கோ? அம்மா வெட்டி வச்சுக்கிறேன் ஞாபகம் இருக்குதான். நல்ல மாம்பழம் பார்த்து எடுங்க. என்ன மட்டும் சேர்த்து போட்டால் அதோட ஒன்று நாங்கள் வேறு நாள் இந்த சந்தைக்கு நடுகள். அம்மா மேலே தான் டெய்லி இங்கே தான் ஜாகிறோம். அந்த மாம்பழம் அப்போ எப்படி சுவோம்? கரும்பு அதெல்லாம் மஞ்சள்லாம் சேர்த்து விற்கிறீங்களோ? இஞ்சி மஞ்சள் கட்டி எவ்வளோ கட்டி? 100 ரூபாய். போடுங்க வாரண்ணா. இல்லைண்ணா அதில் அதில் இருக்கா? வெத்திலே பார்க்க மாட்டோம். இதா அதில் போய் கரும்பு இந்த கடை இனிப்பா என்ன ஆரஞ்சு இனிப்பா? அப்போ 5 தாங்கும். 5 தாங்கும். இது இல்லாமல் தாங்கும். மஞ்சள் 5 200 ரூபா. இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுகள் நல்லா இருந்து. ஆட்டோ ஆட்டோலாம் வாங்கிட்டு வரல. ஆட்டோ டாக்ஸியில் அதில் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை வந்த வயலில் இந்த காளான் சூப் அது இருந்தது. அதாவது காளான் உணவுன்னு சொல்லி முந்தையும் காணொலியில் போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் காளான் சூப் குடிக்க போகிறோம். என்னமாம்மா? காளான் சூப். இது அவங்களே இந்த காளான் உற்பத்தி செய்கிறது. அவங்களே வச்சு இந்த கடைக்காரரே வச்சு உற்பத்தி செய்கிற காளான். இங்கே காளான் சூப். டூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழக்கடையில் நிற்கிறோம். இந்த பழக்கடை கூடுதலாக எல்லா நாளும் இருக்கும். இதில் அந்த கரும்பு வாங்கி வைக்க போகிறோம். இந்த கரும்புக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் பானை இருக்கும். உண்மையாக நல்ல அழகாக இருக்கும். வச்சா என்ன இங்கே இதில் பாருங்க. இதில் பொங்கல் பானை வாங்க வந்து நாங்கள் அப்போ மண்பானை தான் வாங்கி கொண்டு போகிறோம். இந்த இந்த இது இல்லாமல் எவ்வளவு? இந்த அகப்பை இல்லாமல் அகப்பை இல்லாமல் எவ்வளவு? 1300 ரூபா. இதை தாங்க உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த பானை தாங்க. மற்றது இது வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பொங்கல் பானை வாங்கியிருக்கிறோம். இதில் பாருங்க இதான் நாங்கள் வாங்கினோம் பொங்கல் பானை. அப்படி எங்களை பூரிச்சு வாங்கியிருக்கிறோம். மற்றது கோலம் போடுறது. கோலம் என்ன நாளைக்கு போட்டு விட்றேன். நான்
பார்ப்போம் கோலம் நாளைக்கு என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி. நான் தான் முயற்சி செய்ய போகிறேன் கோலம் போட்டு. சின்ன வயசில் போட்டது ஒருக்கா அந்த போட்டியல் அதாம்மா பார்ப்போம் கோலம் போட்டு பார்க்குறது தானே. கோலம் பெறுதோ இதை தான் நான் வரும், பிரச்சனை இல்லை நம்புவோம்.